சுடர் எழில் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நிற்க முடியாமல் குழந்தைங்க வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க. காலை கை காலெலாம் மரத்து போகிறதுனால உதறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தா அவங்க பாட்டி வந்து வராங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா, ஏன் இது மாதிரிலாம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அப்பா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தானே நாங்கள் இந்த வீட்டிலலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அபி சொன்னோன்னே, என்ன அபி இப்படி சொல்கிற? பின்ன எங்கள் தரப்பு நியாயத்தை அப்பா கேட்காம ஓவராக பண்ணால் நாங்கள் என்ன சொல்கிறது? எங்களை தான் சுத்தமாக அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நீங்கள் தான்ப்பா அவனோட உலகம்லாம் வெளியில் காட்டிக்காமல் இருக்கான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு முதல்ல தெரியுமா? அபி எத்தனையோ வாட்டி சொல்ல வந்தா. முதல்ல அஞ்சலி பாப்பா வந்து கேர்டேக்கர் பிடிச்சி கண்ணா அப்படின்னு கிள்ளி விட்டுட்டா. அஞ்சலி கத்திக்கிட்டே இருந்தா. இதை சொல்ல வந்தா நம்பவே மாட்டேங்கிறாப்புல. நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பாட்டின்னு கவின் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஆதாரத்தை. அந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க. அஞ்சலி குழந்தை வந்து கடைசி குழந்தை தான் அஞ்சலி. அந்த குழந்தை வந்து கேட்டகர் வந்து கண்ணத்துலேயே பிடிச்சி நல்லா கிளியறாங்க. வலிக்குது வலிக்குது விடு விடுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து கத்துறாங்க. இருப்பினும் வந்து விடவே இல்லை. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அந்த கேட்டகரை கண்டித்தோம். அதுக்கு போய் இப்போ இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நின்றுக்கிட்டே இருக்கோம் சாயங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 3 மணி நேரமாக. எங்களால் உட்கார முடியல. ரொம்ப காலெல்லாம் வலிக்குது. என்ன செய்யறதுனே தெரில. தண்ணி கூட குடிக்க போல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க. எழிலோட அம்மா, என்னப்பா குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணி வச்சுருக்க? பின்ன என்னம்மா குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் வந்து அடமெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். எழில், நீ செய்கிறது ஏதாவது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? அப்படி இதுன்னு கவினோ ஏதோ பேச வந்தாங்களே, பேச விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. எழிலோட அம்மா, என்னம்மா பேச போகிறாங்க? அந்த கேர்டேக்கர் வந்து தப்பு பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களாம் அபாண்டமாக பழி போடுவாங்க. இவங்க என்னெல்லாம் காரியம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எழில், இந்த வீடியோ ஆதாரத்தை நீயே பார்ப்பான்னொன்னே அஞ்சலி பாப்பாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு கண்ணத்தை வந்து கிள்ற வீடியோ வந்து பார்த்துட்றாங்க. நீயே குழந்தைங்க எத்தனை வாட்டி சேட்டை பண்ணாலும் நீ அமைதியாக இருந்திருக்க. எந்த பிரச்சனையும் வந்து பண்ணதில்லை, அடித்ததில்லை. யாருப்பா அவ? வேலைக்கு சேர்ந்து நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே குழந்தைங்களை இப்படி கிள்ளி வச்சிருக்கா. அஞ்சலி பாப்பா பாவம் தானே. உனக்கு வர கோவம் தான் அதே மாதிரி தான் கவினுக்கும் ஆபிக்கும் வந்திருக்கு. நீ ஏன் கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் தான் ரூம் இருக்குது, கேர்டேக்கர் ரூம். அவங்க வந்து கதவை வந்து தட்டுறாங்க. நம்ம எழில் வேற லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஆப்பான்னு பார்த்து கதவை திறந்து வராங்க. எதுவுமே பேசாமல் வீடியோ வந்து காட்டிடுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? இல்லை சார், குழந்தைங்க வந்து ஓவராக பண்ணாங்க, திமிரா வந்து நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் சார் கண்டித்தேன். ஏன் குழந்தைங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கே நான் எதுவுமே செய்யாமல் அவங்கள சின்னதாக வந்து அடித்தது கூட இல்லை. ஏன் குழந்தைங்களை ஏன் கண்ணு முன்னாடி வந்து அடிக்கிறியே, அதுவும் ஒரு நாள் கூட ஆகலை. கெட் அவுட் அப்படின்னு சொல்லி திட்டி இங்கேருந்து வெளியில் போங்கிறாங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போகிறாங்க. ரொம்ப சோகமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கேர்டேக்கர். ஆமாம், பெட்டி படிக்கையோடு அவங்க மட்டும் போனால் மட்டும் போதுமா? நம்மக்கிட்ட வந்து சாரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் சோகமாக போகிறாங்க. கீழே வந்து பாட்டி மட்டும் வராங்க. நீங்களாம் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் அப்பா செஞ்ச காரியம்லாம் தப்பு தானே, நாங்கள் சொல்கிறத கூட கேட்காம அவங்க இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்கள் அப்பாவை பற்றி தான் தெரியும்லப்பா. அவன் பாசம் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக வச்சுருக்கான், ஆனால் காட்ட மாட்டேங்கிறாங்க. சும்மா உங்கள் பையனை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்லி 4 குழந்தைங்களும் வந்து குடுகுடுன்னு மாடிக்கு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. இது மாதிரி வந்துட்டோன்னு தெரிஞ்சோன்னே உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அடையிறாங்க. கேர்டேக்கரை வந்து கண்ணாமனான்னு திட்டுறாங்க அந்த புது வில்லி. கேர்டேக்கர் அந்த வீட்டில் வந்து தந்திரமான முறையில் சேர்த்தாங்களே, அவங்களும் ஒரு டாக்டர் தான். எழில் கம்பெனியில் தான் மருத்துவராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய நிர்வாகம் வச்சுருக்கான் தெரியுமா? ஒரு நாளைக்கு நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு வருமானம் வந்து கோடி கணக்கில் வருது. அப்பேற்பட்ட கோடீஸ்வர வாழ்க்கையை வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன பண்ணுறது? நீ சின்னதாக வந்து தப்பு பண்ணாலே எனக்கு பிடிக்காது. நான் படித்து சொன்னேன். எழிலுக்கு அவங்க குழந்தைங்க தான் எல்லாம். எழில் வந்து குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். உன்னால் ஒரு நாள் கூட சர்வே ஆக முடியல. குழந்தைங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னால் சமாளிக்கவே முடியல. அதனால தான் கன்னத்தை கிள்னேன். என்னது கன்னத்தை கிள்னியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாது. மரியாதை எங்கேயாவது ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுங்க அவ்வளோதான் சொல்லி அந்த இடத்துல அவங்க வில்லி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அவனை கல்யாணம் பண்ணிட்டு கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் தான் என்னோட ஆசை. அந்த வீட்டுக்கே எஜமானி ஆகணும். இன்னும் ஏகப்பட்ட வருமானம் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னு அவனுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட வாழ்க்கை வேணும்னா அங்கே வீட்டில் எல்லாரும் யார் யார் வேலை பார்க்கணுன்னு நான் தான் முடிவு பண்ணோம். எலியில் சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட்டாக தெரியணும் தான் நான் இந்த மாதிரி எல்லாரையும் எனக்கு தெரிஞ்ச வேலைக்காரங்களை தான் அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளவும் சொல்லியிருந்தோம், நீ எதுவுமே கேட்காம பண்ணிட்டல. கெட் லாஸ்ட் இங்கேருந்து. அவரும் போக சொல்லிட்டாங்க, இவங்களும் போக சொல்லிட்டாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் மாட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது.
கவின், காவியா, அஞ்சலி, அபி எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு அந்த குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசுகிறாங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அம்மா இருக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவின் பேச ஆரம்பிக்கும்போது அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி இருக்குது. ஏம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கு? மழை ஏன் பெய்யுதுன்னா இப்போ சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், மழை பெஞ்சாங்கன்னா எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்கல்ல. ஆமாம்மா, அதனால தான் மழை பெய்யுதா, எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கவினோட அம்மா. அம்மா மழை பெய்யுதுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ யாரும்மா சண்டை போடுறா? இப்போ எதுக்காக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு? இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஹோம்ஒர்க்லாம் எழுதாமல் இருக்காங்க. அதனால தான். யார் எழுதலை? நான் எழுதிட்டேன் 3 குழந்தைங்களும் சொல்லிட்டாங்க. கவின் மட்டும் நான் எழுதலை. அடுத்த வாட்டி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன். அம்மா இடியெல்லாம் இடிக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குன்னொன்னே, அம்மாவை கட்டி பிடிச்சிங்கடா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னொன்னே, ஆமாம்மா இப்போ எனக்கு பயமே இல்லைன்னு அஞ்சலி பாப்பா, அபி, காவியா, கவின் எல்லாரும் பேசுகிறாங்க. ஓகே, சந்தோஷம்தான். முதல்ல கடவுள்கிட்ட நாங்கள் 4 வரம் கேட்டிருந்தோம். முதல் வரம் நம்ம அபி தான், 2வது காவியா, 3வது கவின், 4வது அஞ்சலி பாப்பா. இந்த அஞ்சலி பாப்பா சேட்டையை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருக்கும். எல்லாரும் சேட்டை பண்ணால் திட்டுவாங்க, நீ என்னம்மா இவ்வளோ சந்தோஷப்படுற? முதல்ல எழில் அப்பா தான்ப்பா எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அப்போனா நான் உனக்கெல்லாம் கிஃப்ட் கிடையாதா? நீங்கள் என்னோட செல்ல குட்டியான அற்புதமான கிஃப்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலோட மனைவி அப்பான்னு பார்த்து என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் என்ன பிடிச்சிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா ரொம்ப தன்மையானவர் தான்ப்பா, உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அவருக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்னஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல எழிலோட மனைவி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பேசாமல் வந்து கொடைக்கானல் வந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, திமிரா நடந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டு நிற்க வச்சுக்கிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத மட்டும் பார்த்தா எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஒரு மனதாக வந்து முடிவெடுத்துறாங்க. அந்த இடத்துல டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. காவியா மட்டும் வேணாங்கிறாங்க. அப்பாவை விட்டுட்டு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா பாவம் தானே. என்ன காவியா, நீ மட்டும் தனியாக முடிவெடுக்கிறியா? அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம 4 பேரும் எப்போதும் ஒத்துமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்களே. நம்ம அப்பா வந்து நம்மளை தேடுவாங்களே. ஏய் இவன் வேணா இங்கேருந்து வீட்டை விட்டுட்டு போயிடலாம், நம்ம 3 பேரும் போயிடலான்னு சொல்லி கவின் வந்து பேசுகிறாங்க. அஞ்சலி பாப்போம் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. என்னெல்லாம் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி காவியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சரி எனக்காக ஒரு வாட்டி அப்பாவை ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுடலாமே, அடுத்த வாட்டி ஏதாவது பண்ணாருன்னா நம்ம போயிடலாம், இல்லை அப்பாட்ட சொல்லிகிட்டே போகலாம், எதுவாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட வார்த்தை சொல்லாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறது ரொம்ப தப்புங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா சரி அப்போனா இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். நேற்று அப்பா பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இந்த வீட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சாரி கேட்கலனா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடலாம், இதில் துளி கூட சந்தேகம் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது சேலட்டு ஜூஸ்லேருந்து எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னும்மா ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கன்னொன்னே சேலட்டை சாப்பிட முடியாமல் சாப்பிட்ற மாதிரியும் ஜூஸை குடிக்க முடியாதவங்க குடிக்கிற மாதிரியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல எலியில் மட்டும் ஜூஸு சாலட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இன்னுமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போனா அப்பா நீங்கள் திருந்த மாட்டீங்க, அப்போனா நாங்கள் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டு தானே? கவின் வந்து காவியாவை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் புரியுது, அப்பா எப்போதும் இப்படி தான் இருக்காங்க, நம்ம இருக்கிறது அப்பாவுக்கு வந்து இடமடைஞ்சலாக தான் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.